அழகர் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் எதிர் சேவை செய்ய போறோம். நம்ம எதிர் சேவை தான் என்னன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஆண்டாளுடைய மாலை எடுத்துக்கிட்டு அழகருக்கு கொண்டு வந்து அவரை வரவேற்பாங்க. நம்ம போய் அவரை கூப்பிடுற நாள் இதுதான். அந்த அழகர் விழாவில் முக்கியமான நாள். ஆண்டாளுடைய சூடி கொடுத்த சுடற்கொடியாளுடைய மாலை வந்துருச்சு. வாங்க போய் போவோம். வணக்கம். மதுரைக்கு பெருமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு வகையான பெருமைகள் இருந்தாலும் ஆற்றங்கரை நாகரிகம் மிகுந்த பழமையான நகரம் இந்த நகரம். புனலார் என்று பூம்பணலாறு என்று சிலப்பதிகாரம் பாராட்டுகிறது. நீரை மறைக்கும் பூக்கள் நிறைந்த அளவு இதிலே பூக்கள் நிறைந்திருக்குமாம். இந்த வைகை நதியினுடைய தென்கரையிலே மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் குடிகொண்டு ஆட்சி செய்ய பாண்டிய குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி மதுரை வடகரையாகிய மறுபகுதியில் 108 திவ்ய ஸ்தலங்களில் ஒன்றாகிய திருமாலிரும் சோலையிலிருந்து அழகர் புறப்பட்டு இதே சித்திரை மாதத்தில் பௌர்ணமி இன்றைக்கு வைகையிலே வந்து ஆற்றில் இறங்குகிற அந்த அற்புதமான திருவிழாவும் தொடங்கி இருக்கிறது. அதாவது அழகர் மலை என்பது எப்படி வடக்கே திருப்பதி என்று சொல்லுவோமோ அதுபோல இது தென் திருப்பதி. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்கின்ற போது வடவேங்கடம் என்று திருப்பதியை சொல்வதைப் போல அது வட திருப்பதி என்றால் இது தென் திருப்பதி திருமாலிருஞ்சோலை. இதற்கு அழகர் கோயில் என்ற பெயரும் உண்டு. சங்க இலக்கியங்களிலே பரிபாடல் இதனை பற்றி சிறப்பித்து கூறுகிறது. இங்கு ஓடுகின்ற பாய்கின்ற நதிக்கு பெயர் நூபுர கங்கை, அதாவது சிலம்பாறு. அதோடு மட்டுமில்லாமல் இது 108 திவ்ய ஸ்தலங்களில் அதிகமான பாசுரங்களை பெற்றிருக்கக்கூடிய திருத்தலங்கள் என்றால் முதலில் அந்த இடத்தை பெறுவது திருவரங்கம், அடுத்து திருவேங்கடம் திருப்பதி, மூன்றாவதாக திருமாலிருஞ்சோலைதான். ஆம், 6 ஆழ்வார்கள் இங்கு மங்களாசாசனம் செய்திருக்கின்றனர். முதல் 3 ஆழ்வார்களில் ஒருவராகிய பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கையாழ்வார் என்று அத்தனை ஆழ்வார்களும் பாசுரங்களால் இந்த பதியை பாடியிருக்கிறார்கள். இங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த எம்பெருமானுடைய பெயர் சுந்தரத்தோளுடையான் என்கின்ற சுந்தரராஜ பெருமாள். எம்பெருமான் இங்கிருந்து புறப்படுவதாக நமக்கு ஐதீகம். இந்த திருக்கோயில் பற்றிய வரலாற்றினையும் மற்ற செய்திகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அழகர் கோயில் என்கின்ற அந்த அருமையான நூலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இலக்கியங்களிலே இந்த மலை பற்றிய செய்திகள், இந்த வரலாறுகளெல்லாம் இருக்கின்றன. அதுபோல பல்வேறு வகையான, அதாவது அழகர் கிள்ளை விடுத்துவது போன்ற சிற்றிலக்கியங்களும் இங்கே இந்த மலையை பற்றி பாடியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு மேலாக சொல்வதாக இருந்தால் இந்த திருவிழாவினுடைய முக்கியத்துவத்தை நாம் சொல்லலாம். அழகர் கோயிலினுடைய முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று எது என்று கேட்டால் கள்ளழகர் அங்கிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வருவதுதான். அப்படி அவர் புறப்படுகிற போது சுந்தரராஜ பெருமாளாக இருந்த இவர் அந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தன்னை கள்ளழகராக உருமாற்றிக் கொண்டு புறப்படுகிறார். இந்த பகுதி மக்கள் தங்கள் போர்க்களங்களில் பயன்படுத்தும் வளரி என்று சொல்லக்கூடிய வலைதடியை ஒரு கையில் ஏந்தி, சாட்டை கம்பை மறுகையில் ஏந்தி, திருக்கொண்டை போட்டு உருமால் கட்டி, காதிலே கல் வைத்து கட்டிய வளையம் போன்ற அந்த கடுக்கன்,
கருப்பு நிற சேலையில் இடுப்புக்கு கீழே காங்கு என்ற பெயரோடு வரிந்து கட்டுவதைப் போல பஞ்சக்கச்சம் போன்ற அமைப்போடு கட்டப்பட்டு எம்பெருமான் தங்க குதிரையிலே பவனி வருகின்ற காட்சியைத்தான் நாம் காணுகின்றோம். இத்தகைய திருமேனியோடு அவர் புறப்படுகிறார். ஆம், இதோ கள்ளழகர் திருமாலிருஞ் சோலையிலிருந்து புறப்பட்டு விட்டார். அவருடைய பயணத்தின் நோக்கம் என்ன என்றால் 2 செய்திகளுக்காக புறப்படுகிறார். சூடிக் கொடுத்த சுடற்கொடியாளாகிய ஆண்டாள் அவருடைய அந்த மாலை திருவில்லிபுத்தூரிலிருந்து புறப்பட்டு வர மாலையை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு வருகிறார். அடுத்ததாக மண்டூக மகரிஷி என்கின்ற அந்த தவளை வடிவிலே இருக்கின்ற அந்த மகரிஷியினுடைய சாப விமோசனம் பொருட்டும் எம்பெருமான் இங்கு வருகிறார். கள்ளழகராக புறப்பட்டிருக்கக்கூடிய எம்பெருமானோடு நாமும் புறப்படுவோம். அவரை எதிர் சேவை செய்வதற்காக மதுரையிலிருந்து மக்கள் வர இருக்கிறார்கள். அவரை வரவேற்பார்கள். அங்கிருந்து புறப்பட்டு வருவார். வந்து இரவு முழுக்க அவர் தங்கியிருக்கிற இடம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில். அங்கு கூட்டம் அலைமோதும். அங்கு வேண்டுதல்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக நிறைவேற்றுவார்கள். அதோடு மட்டுமில்லாமல் அங்கே கையிலே திரி எடுத்துக்கொண்டும் நீர் எடுத்துக்கொண்டும் மக்கள் வந்து அவரை சந்திக்கிற அந்த காட்சி ஒரு மன்னரை காண்பதற்காக வருவதைப் போல அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்று ஆண்டாள் சொல்வதைப் போல அவர் வந்து அரசனாக வீற்றிருந்து நமக்கு காட்சி தருவார். எதற்காக? மறுநாள் காலையிலே ஆற்றிலே இறங்குவதற்காக அவர் தயாராக காத்திருக்கிறார். ஆறு என்பது ஒரு பழமையான ஒரு குறியீடு. வாழ்க்கையை பற்றி சொல்கிற போது வாழ்க்கை என்பதே ஒரு நதிதான் என்கிறார் கணியன் பூங்குன்றனார். அந்த ஆற்று நீரிலே போடப்படுகின்ற கட்டை அது எப்படி அடித்து செல்லுமோ அதுபோல விதிவெளியாக நம்முடைய வாழ்க்கை செல்லுகிறது என்கிறார். பரமசிவன் அவர்கள் தன்னுடைய அழகர் கோயில் ஆய்விலே சொல்கிற போது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்வார். எப்படி என்று கேட்டால், மரபு ரீதியான கதைகள் ஒரு புறமும் நாட்டார் வழக்காற்றியல் கதைகள் ஒரு புறமும் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். எப்படி? அழகர் ஆற்றிலே இறங்க வருவது ஒரு வகை என்று சொன்னால், அவர் வருவதே மீனாட்சியினுடைய கல்யாணத்தை பார்ப்பதற்காகத்தான். அவர் வருவதற்குள் அந்த மீனாட்சி திருமணம் நடந்து விட்டதால் அவர் கோபித்து கொண்டு அப்படியே ஆற்றிலிருந்து திரும்பி விட்டார் என்று மக்கள் சொல்லிக் கொள்வது வழக்கில் இருக்கிறது என்கிறார். ஆனால் நம்முடைய பிராண மரபுகளிலே பார்க்கிற போது திருக்கல்யாணத்தை பவளக்கனிவாய் பெருமாள் அருகிலே இருந்து சிவபெருமானுக்கு கரம் பிடித்து கொடுக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். எனவே வரலாறு, புராணம், நாட்டுப்புற தொன்மை இன்று எல்லாம் கலந்த ஒரு திருவிழாதான் நம்முடைய அழகர் ஆற்றில் இறங்குகின்ற திருவிழா. பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலுக்குள்ளே நுழைவோம், எம்பெருமானை காண்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.